ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு இந்த சப்பாத்திக்கு வந்து நம்ம சுவையான காலிஃப்ளவர் குருமா வந்து செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு இது போல் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற குருமா விட ரொம்ப டேஸ்டியாக நம்ம வந்து வீட்டில் செய்யலாங்க. இது போல் நல்லா சாஃப்டான சப்பாத்தி கூட இது போல் வந்து நீங்கள் குருமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட 2 சப்பாத்தி சேர்த்தி சாப்பிடுவாங்கங்க. இந்த குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. தேவைப்படுச்சுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பரோட்டாவுக்கும் நம்ம கூட வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. நன்றிங்க.